முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீர்மிகு திட்டங்களில் ஒன்றான விலையில்லா வெள்ளாடுகள் வழங்கும் சிறப்பு திட்டத்தால் தமிழகம் முழுவதிலும் உள்ள கிராமப்புற பெண்களின் வாழ்வாதாரம் செழிப்படைந்துள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏழை எளிய பெண்களுக்காக சிறப்பாக செயல்படுத்தி வரும் விலையில்லா வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம், அதன் மூலம் பயனடைந்து வரும் கிராமப்புற பெண்களின் வாழ்வாதாரம் குறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கிராமப்புறங்களில் வாழும் ஏழை விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பெண்கள் தங்களது வறுமையை போக்கும் விதத்தில் ஆண்டாண்டு காலமாக கூலி தொழில் மட்டுமே செய்து வந்தனர். இது அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு மட்டுமே போதுமானதாக இருந்த நிலையில் அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சிந்தையில் உதித்த மகத்தான திட்டம்தான் விலையில்லா வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம். சமுதாயத்தில் பெண்களின் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கும் விதத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் இத்திட்டத்தால் கிராமப்புற பெண்களின் குடும்ப சுமை குறைந்து பொருளாதார ரீதியாக அவர்கள் மேன்மையடைந்து வருகின்றனர். ஏழை எளிய பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், விதவைகள் என அனைத்து தரப்பு பெண்களின் வாழ்க்கையையும் ஒளிமயமாக்கும் இத்திட்டத்தின் மூலம் மதுரை மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பயனடைந்து வருகின்றனர். மதுரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த 4.5 ஆண்டுகளில் மட்டும் 17,315 பெண்களுக்கு 23 கோடி ரூபாய் மதிப்புள்ள 69,592 வெள்ளாடுகள் இத்திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டுள்ளன. இந்த வெள்ளாடுகள் 1,82,450 குட்டிகளை ஈன்றுள்ளன. இந்த மாபெரும் திட்டத்தின் மூலம் கிராமப்புற பெண்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வெள்ளாடுகள் மூலம் கிடைக்கும் வருவாய் குழந்தைகளின் படிப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய செலவுகளுக்கு பயன்படுவதால் அப்பெண்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர். அம்மா கொடுத்தனால 20 குட்டிக்கு மேலே இருக்குது. அம்மா கொடுத்தனால கஷ்டப்பட்டு நாங்கள் உழைச்சி நாங்கள் இப்போ நல்லா இருக்கோம். அம்மாவுக்கு கோடி நன்றி. பெண்களின் நலனை பேணி காக்கும் வகையில் தொடங்கப்பட்ட விலையில்லா வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம் தமிழக அரசின் பல்வேறு திட்டங்களின் மணிமகுடமாய் திகழ்கிறது. ஜெயா செய்திகளுக்காக மதுரையிலிருந்து முருகன்.